யோவான் 16:22 நான் வாசிக்கிறேன். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அநேக காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் முக்கியமான ஒரு விஷயம், மனுஷகுமாரன் பாடுபட்டு சிலுவையிலே மரிக்கப் போகிறார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் போது, அந்த வெளிப்பாட்டை அவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் இருதயம் துக்கமடைந்தது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் இருதயம் துக்கமடைந்திருக்கிறது, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். மறுபடியும் என்னை காண்பீர்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லுகிறார். தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது அது நமக்கு அந்த காலத்திலே புரியாது. அந்த காலத்தில் நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் துக்கப்படும். சில வேளையில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் மன்னிப்பு கேள் என்று சொல்லுவார். உங்களுக்கு அந்த காலத்தில் அது கஷ்டமாக இருக்கும், மனதுக்கு துக்கமாக இருக்கும். ஆனால் வேத வசனத்துக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அதை செயல்படுத்துகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். பவுலுடைய நிருபத்திலே 2 கொரிந்தியர் 10:10 பவுல் சொல்கிறார், அவனுடைய யோசனைகள், அவனுடைய நிருபங்கள் பார யோசனைகளும் பலமுள்ளவைகளுமாய் இருக்கிறது. அந்த பவுல் கொரிந்து சபைக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் உங்களை கடிந்து கொள்கிறது உங்களை இடிக்கிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கே அது ஏதுவாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு உபதேச சட்டத்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதை கேட்கும் போது உங்களுக்கு கவலையாக இருக்கும், அதை செயல்படுத்தும் போது கடினமாக இருக்கும். ஆனால் என்றைக்கு நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படைந்து வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு சந்தோஷம் மிகுதியாய் உண்டாயிருக்கும். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.